கியூட் பேபி அத்தியாயம் 23. பிரியா பிளேட்டை கையில் வைத்துக் கொண்டு கீழே விழுந்ததில் பிளேட் உடைந்து விட்டது. அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் அன்பு. ஏய், நீ எதுக்குடா இதெல்லாம் செய்யற? அந்த பொண்ணு செய்வா, அதை போட்டுட்டு நீ வா, இங்க உட்கார்ந்து சாப்பிடு என்று சுபி சொல்ல, சுபி நீ சாப்பிடு, நான் இதை முடிச்சுட்டு தான் வருவேன். அவ ஒழுங்கா செய்ய மாட்டா, அவ கையில ஏதாவது குத்திக்க போறா என்று சொல்லிக்கொண்டு அதை சுத்தம் செய்து முடித்தான். அவள் முன்னால் போய் நின்று, என்ன நீ வர வர ரொம்ப கோபப்படுத்துற. உன்னை என் தலையில் கொண்டு வந்து கட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டான். நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரியா என்று மெல்லிய குரலில் பிரியாவை வறுத்தெடுத்தான் அன்பு. கோபத்தில் எதுவும் சாப்பிடாமல் அந்த இடத்திலிருந்து கிளம்பி விட்டான் அன்பு. சுபி சூப்பை குடித்து முடித்து அவன் பின்னால் செல்ல, டே அன்பு, உனக்கு எதுக்குடா இவ்ளோ கோபம் வருது? இப்ப எதுக்கு தேவையில்லாம முன்னாடி போற? இருடா, என்னையும் கூட்டிட்டு போ, 2 பேரும் ஒரே கம்பெனிக்கு தானே போறோம். அன்பு திரும்பி பார்த்து, சுபி நீ ஓவரா என்கிட்ட உரிமை எடுத்துக்கிற. வாடா போடான்னு சொல்றத நிறுத்திக்கோ. நான் உன்னோட பாஸ். அது மட்டும் தான் நான் உனக்கு இருக்கிற இடத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. ஓ அப்படி அன்பு, நான் உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிறேன்னா? நான் தனிமையில் இருக்கிறேன், கன்சீவா இருக்கிற எனக்கு கூட ஒரு ஆள் துணைக்கு தேவைப்பட்டது. அது நீயா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு. ஆனா நீ அதை தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுவியா? நான் உன்னை நல்ல நண்பனாதான் பார்த்திருக்கேன், தப்பா பார்க்கல. நீ ஏன் தப்பா நினைக்கிற அன்பு என்று அவள் கேட்க, அவனுக்கு ஒரு மாதிரியானது. சே, தப்பாக நினைத்து விட்டோமே என்று. இல்ல சுபி, நீ என்னை பேர் சொல்லி கூப்பிடு, ஆனா வாடா போடான்னு சொல்லாத. எனக்கு பழைய ஞாபகம் வருது. எனக்கு அந்த ஞாபகம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ தாராளமா இங்க இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப உன்னை ஆபீஸுக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? வா என் கூட என்று அவள் கையை பிடித்து அவன் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் லிப்டில் கீழே இறங்கி வருவதற்கு முன்னால் அவன் கார் அருகே பிரியா நின்று கொண்டிருந்தாள். பிரியா நின்றிருப்பதை பார்த்து அவள் அருகில் சென்றவன், நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்கல, கீழே வந்திருக்க, உனக்கு என்ன பிரச்சனை பிரியா என்று அவன் கேட்க, அவள் கையில் இருக்கும் டிஃபன் பாக்ஸை அவனிடம் கொடுத்தாள். 2 பேருக்கும் காலையில டிஃபன் லஞ்சும் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. கோபத்துல சாப்பிடாம கீழே வந்துட்டீங்க, அதனாலதான் கொண்டு வந்தேன் என்று அவள் சொல்ல, பிரியா நான் இங்க சாப்பிடலன்னா ஆபீஸ்க்கு போய் அங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அதுக்காக நீ வருத்தப்படாத. நீ லிப்ட்ல கூட வரல, படிக்கட்டுல இறங்கி வந்திருக்க, உன்னை திருத்தவே முடியாது, பொடி என்று அவளை தள்ளி விட்டு கொண்டு காரில் ஏறி அவன் பாட்டுக்கு சென்றான். காரில் போய் கொண்டிருக்கும் போது சுபிக்ஷா அவனிடம் பேச்சு கொடுத்தாள். அன்பு, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைக்காத. நீ வேலைக்காரிக்கெல்லாம் ரொம்ப இடம் தர மாதிரி இருக்கு. வேலைக்காரங்களை எப்பொழுதும் வேலைக்காரங்களா ட்ரீட் பண்ண அன்பு என்று அவள் சொல்ல, சுபி எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. உனக்கு சிலது சரியா படலாம், சிலது தப்பா படலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். என்னை பொறுத்தளவு மனிதர்களை மனிதரா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ வேணா எப்படி வேணாலும் பார்த்துட்டு போ, அதை என்கிட்ட திணிக்காத. அதுக்கப்புறம் இனிமேல் பிரியாவை எதுவும் சொல்றத வச்சுக்காத, எனக்கு அது பிடிக்காது என்று அவன் அழுத்தமாக கூறினான். கார் ஓட்டி கொண்டிருந்தாலும் அன்புவிற்கு பிரியாவின் ஞாபகம். அவள் கண்களுமே முன்னால் வந்து போனது. அவளை திட்டிவிட்டோம் என்று அவனுக்குள் வருத்தப்பட்டு கொண்டே வண்டியை ஓட்டி கொண்டு வந்தான். ஆபீஸ் வந்ததும் இருவரும் இறங்கி அவரவர் வேலையை பார்க்க, அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் திடீரென்று லேப்டாப்பை எடுத்து வீட்டில் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று பார்த்தான். பிரியா சேலை எதுவும் கட்டாமல் உள்பாவாடையுடன் மேலே ஒரு சட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஏதோ தன் கையில் வைக்க போய் பயத்தில் அதை வைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருக்க, இவன் அதை ஜூம் பண்ணி பார்த்தபோது அவள் கையில் அடிபட்டிருப்பது தெரிந்தது. வாட், இவளுக்கு கையில் அடிபட்டு இருக்கா? எப்படி அடிபட்டுச்சு? நான் தான் இவளை உடைஞ்சதை தொடவிடாம பண்ணினேனே, அப்படி இருக்கும்போது எப்படி அடிபட்டிருக்கோம் என்று யோசித்தவன் கொஞ்சம் முன்னால் நகர்த்தி பார்த்தான். அதில் அவள் தன் சேலையை ஹாலில் வைத்து அவிழ்த்து போட்டு அந்த சட்டையை போடும் காட்சி தென்பட்டது. அவனுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ கடவுளே, பகல்ல இந்த வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறாளா? இவ சேலை கட்டிட்டு தானே எப்பொழுதும் இருப்பா, இப்ப என்ன இப்படி பண்றா என்று யோசித்தவன் இன்னும் கொஞ்சம் முன்னால் ஓட்டி விட்டான். அப்பொழுதுதான் சுபிக்ஷா பிளேட்டை எடுத்து தூக்கி எறிவது அவன் கண்ணில் பட்டது. அவன் கண்கள் இரத்த கலரானது. படபடவென எழுந்து அவளிடம் போனான். காலையில என்ன நடந்தது சுபி என்று அவளிடம் கேட்க, என்ன நடந்தது? என்ன எனக்கு புரியலையே அன்பு. நீ காலையில எங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ என்ன பண்ணுன? சுபி உண்மையை சொல்லு. நீ பார்த்துட்டு தானே இருந்த அன்பு, அங்க என்ன நடந்ததுன்னு இப்ப என்ன புதுசா என்கிட்ட வந்து கேட்கிற அன்பு? சுபி கேட்க, நீ பிரியா அடிச்சியா? வலிக்கும் குரலில் அவன் கேட்க, நான் அடிச்சனா? என்ன பேசுற? நான் ஏன் அவளை அடிக்க போறேன்? எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டேன்னு சொன்னான், அதனால கையில இருந்த பிளேட்டை தூக்கி எறிஞ்ச. அது அவன் மேல படக்கூட இல்ல, தள்ளிதான் எரிஞ்ச என்று அவள் சொல்ல,
பொய் சொல்லாத சுபி. அவ எல்லாமே எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சிருக்கா. நீ போய் சாப்பிடல. எல்லாம் எடுத்தா வச்சா போதுமா அன்பு? வேலைக்காரிக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யட்டும். அதை செய்ய சொன்னது தப்பா அன்பு? இங்க பாரு, அவ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. நீ அவளை வேலைக்காரின்னு சொல்லாத. நீ எப்படியோ அதே மாதிரிதான் அவளும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ என்று அவன் சொல்ல, ஓ, என்ன மாதிரிதான் அவளுமா? நீ என்ன பேசுற? அவளை என் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கியா அன்பு? லூசா நீ என்று அவள் சத்தம் போட இருவரும் வாக்குவாதம் அதிகமானது. அவள் கத்தி கத்தி பேசியதால் அவளுக்கு வலி அதிகமானது. அம்மா என்று வயிற்றை கையில் பிடித்து கொண்டு உட்கார ஆரம்பித்தாள். போது சுபி, நீ நடிச்சது எல்லாம் போதும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணது நினைச்சது தப்பா போச்சு. அதனாலதான் சொல்றேன், எதுவுமே கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு என்னோட கம்பெனியை விட்டு நீ போயிடு என்று அவன் சொல்ல, ஐயோ, எனக்கு வயிறு நல்லா வலிக்குது, பிளீஸ் அன்பு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது பிளீஸ் என்று அவள் கெஞ்சினாள். அவன் கொஞ்ச நேரம் வரை அதை நடிப்பு என்று நம்பிக்கொண்டிருந்தவன், ஆனால் அவள் கண்களில் வந்த வலி தெரிய அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு டாக்டர் வெளியில் வந்தவர், இவர்கள் இருவரும் டாக்டர் முன்னால் போய் உட்கார, கர்ப்பப்பை வீக்கமா இருக்கு, அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா பாருங்க, ரொம்ப அதிர்ந்து பேசாதீங்க, அவங்க மேலையும் யாரும் கோபப்பட விடாதீங்க, அவங்களையும் கோபப்பட விடாதீங்க, அது குழந்தைய பாதிக்கும் என்று அவள் சொல்ல, டாக்டர் என்ன சொல்றீங்க, என் குழந்தை பாதிக்குமா என்று சுபி கலக்கமாக கேட்க, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம், ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எந்த கோபமும் படாதீங்க. அப்புறம் அன்பு சார், உங்ககிட்டதான், யாரும் இவங்க மேல கோபப்பட விடாதீங்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்று அட்வைஸ் பண்ணி கொண்டு அவர் செல்ல, அன்பு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தவன் அவள் மேல் இருக்கும் கோபத்தை அடக்கி கொண்டு, வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான். என்னால நடக்க முடியாது, வீல் சேர் கொண்டு வர சொல்லு பிளீஸ் அன்பு என்று அவள் சொல்ல, நான் உன்னை தூக்கிட்டு போறேன், வீட்டுக்கு போலாம் என்று அவன் கூற, வீட்டுக்கு வேண்டாம், வீட்டுக்கு வந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன், நான் கொஞ்ச நேரம் ஆபீஸ்ல இருக்கணும், என்னை ஆபீஸ் கொண்டு போய் விட்டுடு என்று சுபியும் சொல்ல, சரி என்று அவளை தூக்கி கொண்டு ஆபீஸுக்கு சென்றான். அவளை காரில் உட்கார வைத்து ஆபீஸுக்கு புறப்படும் போது யோசித்துக் கொண்டே வந்தான், பிரியாவின் நிலை என்னவாக இருக்கும் என்று. பிரியாவை போய் பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார். வேதனைப்பட்டு ஆபீஸில் கொண்டு வந்து சுபியை விட்டுவிட்டு போகலாம் என்று நினைத்திருந்தான். ஆபீஸில் இவளை கொண்டு வந்து விட்டு விட்டான். நான் உங்கள் சுராமிகா. மக்களே, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டெய்லி மாலை 6 மணிக்கு இந்த கதை அப்லோட் ஆயிரும். உங்களுக்கு உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. இந்த கதையை லைக் பண்ணாம படிக்கிறீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. உங்க கமெண்ட் மட்டும்தான் அடுத்தடுத்த கதை எழுதுறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். அதனால கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.